நாம இன்னைக்கு பார்க்க போறது கட்டெரும்புகளையும் சுண்டலிகளையும் பலியாக கேட்கும் சுண்டலி சுடலை மாடன் அப்படிங்கிறவரோட கதையை தான் பார்க்க போறோம். இத நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு தோணிருக்கும், நம்ம சின்ன வயசுல ஒரு சின்னதா ஒரு கல் எடுத்து வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு மாலையா ஒரு ஆவாரம்பூ மாலையோ இல்லை ஒரு ஏற்களம்பூ மாலையோ போட்டு அதுக்கு நம்ம கூட சேர்ந்த 2 பேர் கிடந்த ஆடை நம்ம வாயில மேலதாளங்கள் இசைகள் எல்லாம் கொடுத்து அந்த கோயிலுக்குண்டு சாமி ஆடுறவங்களுக்கு ஏதாவது சொல்ல மாட்டனோட சலனக்குள்ளாக்கு பதிலாக கவர்களையோ இல்லை துணிகளையோ அந்த மாதிரி கெட்டி விட்டு ஆடி அந்த கோயிலுக்குண்டு பலிகளை ஏதாவது எலியோ இல்லை அணிலோ எதையோ ஒன்று பிடிச்சி நம்ம பலி கொடுத்துருப்போம். அந்த மாதிரி பலிகளை பெரிய 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 கோயில்களில் ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு இந்த கோயிலுக்கு கட்டெரும்புகளையும் சுண்டலிகளையும் பலி கொடுக்காங்க. அதை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமா இருக்கலாம், ஆனா உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கு. அதை நான் உங்களுக்கு வார்த்தையில சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த கோயில்ல எந்த முறையில அந்த பலிகளை கொடுக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த கோயில் எப்படி உருவாச்சுது, அந்த கோயிலுக்கு ஏன் இந்த மாதிரி பலிகள் எல்லாம் கொடுக்காங்க, அந்த கோயில் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முழுமையா சொல்றேன். முதல்ல நீங்க அந்த கோயில்ல பலி கொடுக்குற சுண்டலி கட்டெரும்புகள் எப்படி பலி கொடுக்காங்க அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பலிகள் சுண்டலியும் கட்டெருமையும் பலி கொடுத்தவர் தான் சுடலை மாடனுக்கு பூஜையை கொடுக்காங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தோணலாம், சுடலை மாடனுக்கு எவ்வளவுதான் ஆடுகள் பன்னி கோழிகள் எவ்வளவு பலிகள் கொடுத்தாலுமே அவரு அந்த பலிகள் பத்தாம மயானம் போய் மாண்டப்பினங்களை தின்னுட்டு வந்தாலும் அவரோட பசியாருதுன்னு சொல்லும்போது இந்த சின்ன உயிரினங்களான கட்டெருமையும் சுண்டலியும் பலி கொடுக்கறதுனால சுடலை மாடனோட பசி தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த சுண்டலியும் கட்டெருமும் சுடலை மாடனோட சுண்டு வரல் கட்டவரல் கூட காணாது. பிறகு எப்படி சுடலை மாடனோட பசி தீரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பசி தீராது. ஆனா இந்த மாதிரி பலிகள் தான் தனக்கு வேணும் அப்படிங்கிறத சுடலை மாடனே வந்து கேட்டு வாங்கியிருக்காரு. அது எப்படின்னா, அவருக்கு தேங்காய்க்கு பதிலாக கொமட்டிக்காயை முதல்ல கட் பண்ணணும், அடுத்து கட்டெரும்பை கட் பண்ணி அதுக்கப்புறம் சுண்டலியை கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தனக்கு பூஜை கொடுக்கணும் அப்படிங்கிறது சுடலை மாடனே அங்க உள்ளவங்ககிட்ட கேட்டு அதுக்கடுத்து அந்த இடத்துல நிலைய வாங்கியிருக்காரு. அவர் எதனால அப்படி வந்து அந்த நிலையம் வாங்கினாரு, அந்த நிலையம் எந்த ஊர்ல வாங்கினாரு, எப்படி வாங்கினாரு, ஏன் இன்னும் அந்த மக்கள் அதை இன்னும் அப்படியே பின்பற்றிக்கிட்டே வராங்க, அதுக்கடுத்தால அவருக்கு வேற எதுவும் பலிகள் கொடுக்காம இந்த மாதிரி சுண்டலி கட்டெரும்பு பலிகளே தொடர்ச்சியா ஏன் பரம்பரையா பண்ணிக்கிட்டே வராங்க, அவங்க இன்னும் வேற எதுவும் உயிரினத்துக்கு பலி கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான பதிவை அந்த சுடலை மாடனோட கதையையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னால நீங்க இந்த சுண்டலி சுடலை மாடன் சுவாமி கோயில்ல கொமட்டிக்காய் கட்டெரும்பு சுண்டலிகளை பலி கொடுக்கறதுக்கான வீடியோ இருக்கு, அதை முழுசா பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சுண்டலி சுடலை மாடன் உருவான கதை, அவருக்கு ஏன் கட்டெரும்பு சுண்டலி அந்த மாதிரி பலி கொடுக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுசா வீடியோ எடுக்காத கத்தி கையில போட்டு எடுத்துக்கிடுங்கப்பா. போன நீங்க தான் கொண்டு வரணும், உடனே குண்டுவே இல்லை, உணவே கொடுக்கல. கொஞ்சம் தள்ளி நின்னுங்க, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டா சரிப்பா. ஓகே வீடியோ எடுத்துட்டானே யூடியூப் சேனல் கடம்பு வந்துச்சா பண்ணாங்க.
கொஞ்சம் நவலுங்கப்பா கொஞ்சம் நவலுங்கன்னா முடிஞ்சா இந்த வீடியோ பார்த்த பிறகுதான் உங்களுக்கு தம்ப்லைன்ல பார்த்தது உண்மைதான் அப்படிங்கிறக்கான நம்பிக்கை முழுமையா வந்திருக்கும். அடுத்தால இந்த வீடியோல நீங்க தெளிவா பார்க்கல அப்படின்னா அதுக்கு நான் இன்னொரு வீடியோ ஒன்று ப்ளே பண்றேன். அந்த வீடியோ பாருங்க. அதுல உங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியும். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொமட்டிக்காயை கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா கட்டெரும்புகளை கட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து சுடலை மடனுக்கு சுண்டலிகளை பள்ளி கொடுப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சுடலை மாடனுக்கு எப்படிலாம் பழி கொடுக்குங்க அப்படிங்கிறது. சுடலை மாடனுக்கு எவ்வளவுதான் ஆடுகளோ கோழிகளோ பழிகளை கொடுத்தாலும் இந்த மாதிரி சுண்டலிகள் ஏன் சுடலை மாடனுக்கு பழி கொடுக்காங்க? இந்த சுடலை மாடன் கோயில் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து இப்போ பார்க்க போறோம். முதல்ல இந்த சுண்டலி சுடலை மாடன் சுவாமி கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான்குளம் பக்கத்துல முப்பனார் புதுக்குளம் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த சுண்டலி சுடலை மாட சுவாமி கோயில் இருக்கு. இந்த சுடலை மாடனுக்கு எதுக்காண்டி கோமட்டிக்காயும் கட்டெரும்பு சுண்டலிகளை பழி கொடுக்காங்க அப்படிங்கிறதுக்கான கதையை நாம இப்போ பார்க்க போறோம். முப்பனார் புதுக்குளத்துல உள்ள மக்களோட தொழிலே ஆடு மாடுகள் மேய்க்கியதான். அவங்க தங்களோட ஆடு மாடுகளை பக்கத்தூர்களுக்கு வெளியூர்களுக்கு அந்த மாதிரி பத்தி கொண்டு போய் அங்க போய் மேய்ச்சி திரும்ப ஊருக்கு கொண்டு வருவாங்க. காரணம் அவங்களுக்கு 10 ஆடுகள் 5 மாடுகள் அந்த மாதிரி எண்ணிக்கையில குறைவான அளவுல கிடையாது. அவங்களுக்கு எப்போதுமே 100 ஆடு 200 ஆடு 100 மாடு அந்த மாதிரி எண்ணிக்கையில அதிக லெவல்ல தான் ஆடு மாடுகள் வச்சிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி தங்களோட ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காண்டி ஒவ்வொரு பக்கமா பத்தி கொண்டு போய் அங்க போய் மேய்ச்சிட்டு திரும்ப ஊரை பார்த்து திரும்ப வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்கு அவங்க தங்களோட பசங்களையும் கூட கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா சின்ன சின்ன பசங்களா இருக்கனால அவங்கள தனியா விட்டு போக கூடாது அப்படிங்கிறக்காண்டி அவங்க ஆடு மாடு மேய்க்க போற இடத்துக்கு அந்த பசங்களையும் கூடவே கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க போன இடம் தான் முதல்ல தவசிப்பாறை பகுதிக்கு போய் அங்க போய் ஆடு மாடுகள் மேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் பெரியவங்க ஆடு மாடுகள் மேய்ச்சி கொண்டு இருந்தாலும் சின்ன பசங்களுக்கு அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால அவங்க அந்த தவசிப்பாறை பக்கத்துல இருக்க ஊரணியில சும்மா சின்ன பசங்க இருந்து லாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ லாண்டுகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு யோசனை வந்திருக்கு. நம்ம ஒரு கோயில் கட்டி கொடை கொடுத்து அந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே எல்லாரும் குழந்தைங்களும் அதை சம்மதிச்சு ஒரு சின்னதா ஒரு கல் எடுத்து வச்சு அதை அவங்க சுடலை மாடனை நினைச்சுக்கிட்டு அந்த மாடனுக்கு திருநீரு குங்குமம் மஞ்சள் அந்த மாதிரிலாம் போட்டு அந்த சாமியை அந்த தெய்வத்தை வச்சு விளாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கோயிலுக்கு ஒரு கொடை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி சின்ன சின்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்பாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலைக்கு பதிலாக ஆவாரம் பூ எற்களம்பூ அந்த மாதிரி பூக்களை பறிச்சுட்டு வந்து அந்த சாமிக்கு மாலையா போட்டிருக்காங்க. அடுத்தல சாமிக்கு படையல்கள் போடணும், பூஜைகள் கொடுக்கணும், பால் குடங்கள் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அங்க கிடக்க காலி பாட்டில்களை எடுத்து அதுல தண்ணி நிரப்பி அந்த பாட்டிலுக்குள்ள வேப்பிலை இதுல வச்சு அவங்க சும்மா விளாட்டுக்காக அந்த கோயிலுக்கு ஒரு தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அந்த கோயில் முன்ன வைக்க மாதிரி வச்சு விளாண்டு இருந்திருக்காங்க. அடுத்தால சாமிக்கு படையல் போடணும் பூஜை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சின்ன பசங்க அவங்களால தேங்காய் பழம் அந்த மாதிரி எதுவுமே வாங்கிட்டு வந்து பூஜை பண்ண முடியாது. அதனால அங்க கிடைக்க கோமட்டிக்காயை எடுத்து அங்க பூஜை போட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க
லாட்ல ரொம்ப மும்முரமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் ஆனதுனாலயோ என்னவோ அடுத்து சாமிக்கு கண்டிப்பா ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பலி கொடுக்கறதுக்கான யோசனைக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தவசிப்பாறையில ஏற்கனவே சுடலைமட சாமிக்கு அங்க ஒரு கோயில் உண்டு. அங்க இருந்த சுடலை மாடன் இந்த சின்ன பசங்களோட லாட்டை ஒரு ஓரமா நின்று கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. சின்ன பசங்களும் கோயிலுக்கு பலி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல மும்முரமா அங்கங்க பொருட்களை தேடி 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 அலைஞ்சு எந்த உயிரினம் மாட்டுது, என்ன பொருள் பக்கத்துல இருக்கு, கோயிலுக்குன்னு பலி கொடுக்கறதுக்கு என்னென்ன பொருள்கள் கிடைக்கு அப்படிங்கிறத தேடி தேடி பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க தேடி பார்க்கும்போது கூட்டம் கூட்டமா கட்டெரும்புகள் அங்க ஒரு மரத்தை சுத்தி சுத்தி ஆண்டுட்டு இருந்திருக்கு. அதுல இருந்து சில கட்டெரும்புகளையும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பிடிச்சிட்டு வந்து அந்த கட்டெரும்புகளை பலி கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்தும் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி அடையலை. ஏன்னா பக்கத்துலதான் சுடலமாடன் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன உயிரினங்களோட பலி மட்டும் அவருக்கு போதாது. உடனே அந்த கூட்டத்துல ஒரு சிறுவன், நம்ம சுடலமாடனுக்கு கட்டெரும்பு மட்டும் பலி கொடுத்தா போதாது, இன்னும் வேற ஏதாட்டும் உயிரினம் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரணிக்கரையை சுத்தி சுத்தி தேடி வந்துகிட்டே இருந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்க தேடி தேடி பார்க்கும்போது அங்க ஒரு சுண்டலி துள்ளி குதிச்சு ஓடி இருக்கு. உடனே அந்த சுண்டலியும் பிடிச்சிட்டு வந்து அவங்க அந்த சிலையா வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்த அந்த கல்லு முன்ன வச்சு அந்த சுண்டலியும் வெட்டி பலி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு இருந்த தவசிப்பாறையில் ஒரு சுடலை மாடன் நமக்கு எத்தனையோ பலிகள் கொடுத்தாலும், எத்தனையோ பெரிய பெரிய கோயில்கள் கட்டி பூஜைகள் கொடுத்தாலும், அங்க உள்ள பலிகளும் பூஜைக்கும் நமக்கு பத்தாம மயானம் சென்று மாண்டபனங்களை தின்னுட்டு திரும்ப கோயிலுக்கு வந்தா நமக்கு பசியாருது. ஆனா அந்த சின்ன சிறுவர்கள் ஒரு சின்னதா நம்மளோட உருவத்தை சின்னதா வச்சு அதுக்குண்டு பலியான சின்ன சின்ன உயிரினங்கள் கட்டெரும்பு சுண்டலிகள் பலிகள் கொடுக்குது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா சுடலை மாடனுக்கு கோடிக்கணக்கில் கொட்டுறதை விட அன்பா பாசமா ஒரு சின்னதா ஒரு பத்தியோ ஒரு சாம்பிராணி வாங்கி வச்சா கூட சுடலை மாடன் அதை ரொம்ப விருப்பமா ஏத்துக்கிடுவாரு. அதே மாதிரிதான் அவருக்கு ஆடுகள் பண்ணிட்டு கிலோ கணக்குல வெட்டினாலும் அவருக்கு பாசமா சின்ன பசங்க கொடுத்த அந்த சுண்டலி ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலே என்னவோ அந்த சுடலை மாடன் அந்த பலிகளை ஏத்துட்டு அங்கே நின்று அந்த சிறுவர்களோட லாட்டை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அடுத்தது பொழுது சாஞ்ச உடனே அந்த சின்ன பசங்களோட அப்பா அம்மார்கள் எல்லாருமே ஆடு மாடுகளை மேய்ச்சி முடிச்சுட்டு மாடுகள் எல்லாம் பத்திட்டு ஊரை பார்த்து கொண்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அப்போ சுடலை மாடனுக்கு இந்த பலிகள் எல்லாம் பார்த்து அவருக்கு மனசும் வயிறு எல்லாமே நிறைஞ்சு போனதுனால அந்த பசங்க கூடயும் சேர்ந்து சுடலை மாடன் அவங்க கூட அவங்க ஊரை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது சுடலை மாடன் கூட போயிட்டாருன்னா அடுத்தால என்ன பண்ணுவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரு அந்த மாதிரி கூட போன உடனே அந்த பசங்களோட அப்பாவோட கனவுல போயிட்டு, எனக்கு கோயில் வேணும், நான் அந்த மாதிரி உங்க கூட வந்திருக்கேன், எனக்குன்ட்டு ஒரு கோயில் வேணும், எனக்குன்ட்டு பூஜைகள் வேணும், எனக்குன்ட்டு வழிபாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சுடலை மாடன் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா சுடலை மாடனுக்கு ஆடு மாடு பன்னிகள் அப்படின்ட்டு 7 பரன் போட்டு பலி கொடுத்தாலுமே சுடலை மாடனுக்கு பாசத்திலையும் அன்புலையும் பக்திலையும் கொடுக்க சின்ன பள்ளியா இருந்தாலும் சுடலை மாடன் ரொம்ப ஏத்துக்கிடுவாரு. அந்த மாதிரி ஏத்துக்கிட்டு வந்துதான் அந்த பசங்களோட அப்பாவிட்ட சுடலை மாடன் தனக்குன்ட்டு தனியா ஒரு கோயில் பூஜைகள் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கனவுல போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அதுல ஒருத்தர் நம்மகிட்ட இந்த மாதிரி சுடலை மாடன் கனவுல வந்து தினமும் கேட்காரு, அது என்ன கணக்கு, எதனால அவரு இந்த மாதிரி வந்தாரு, எதனால பூஜைகள் கேட்காரு அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு அங்க உள்ள ஒரு பூசாரிட்டவே இந்த மாதிரி சுடலை மாடன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் கேட்காரு, இந்த மாதிரி எனக்கு கோயில் கட்டி தரணும்னு சொல்லி கேட்காரு, ஆனா எப்படி சுடலை மாடன் வந்தாரு வச்சாரு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க. உடனே பூசாரி கொஞ்சம் யோசிச்சு அங்க உள்ள சாமிகள்ட்ட எல்லாம் வர இதை கேட்டு இந்த சுடலை மாடன் கேட்கும்போது சுடலை மாடன் சொல்றது, அவங்களோட பலிகளான கட்டெரும்பு சுண்டலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு, அவங்களோட அதை விட அந்த பலிகளை விட அவங்களோட பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அவங்க என்னைய வச்சு வழிபட்ட விதம் வச்சு வணங்கின விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால நான் அவங்க கூட வந்துட்டேன், எனக்குண்டு ஒரு நிலையம் வேணும், எனக்குண்டு ஒரு கோயில் வேணும், எனக்குண்டு ஒரு பூஜை வேணும், எனக்குண்டு ஒரு பலி வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பூசாரி அதை மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சுடலை மாடன் இந்த மாதிரி உங்க பசங்க பேர் ஆண்டது, இந்த மாதிரி பலி கொடுத்தது, அதை பிடிச்சி போய் தவசிப்பாறையில் உள்ள சுடலை மாடன் உங்க கூடயே வந்தது அப்படிங்கும் போதுக்கிட்டு எல்லா கதையுமே சொல்லிட்டாரு. உடனே அந்த பசங்களோட அப்பாவும் சரி சுடலை மாடன் அவ்வளவு பெரிய தெய்வம் அவ்வளவு பெரிய காவல்காரன் நம்மளை நம்பி நம்ம கூடவே வந்திருக்காரு, அவருக்கான நிலையமும் ஒண்ணு கேட்காரு, நாம கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு, அப்போ கோயில் கட்டணும் எந்த மாதிரி கட்டணும், எந்த மாதிரி பலிகள் வேணும், என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க சாமிகிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு புதுசாட்ட சொல்லும். உடனே சுடலை மாடன் எனக்கு அந்த பசங்க பாசமா அன்பா கொடுத்த கட்டெரும்பு சுண்டலி பலிகள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்க கோயில் கட்டுறது கோபுரம் வச்சு கட்டினாலும் சரி, இல்ல சுற்று சுவர் இல்லாம கட்டினாலும் சரி, இல்ல என்ன ஒரு மரத்துக்கு அடியில எனக்கு ஒரு நிலையம் கொடுத்தாலும் போதும், ஆனா எனக்குன்னு கொடுக்க பலிகள் வந்து அந்த சின்ன பசங்க பாசமா அன்பா பக்தியா கொடுத்த
கட்டெரும்புகளையும் சுண்டலிகளையும் மட்டும்தான் எனக்கு நீங்க பலியா கொடுக்கணும். அதை தவிர்த்து எனக்கு வேற பலிகள் வேண்டாம். எனக்கு என்னோட பூஜையில கண்டிப்பா தேங்காய் பழம் எல்லாம் நீங்க வைக்கீங்களோ இல்லையோ, கொமட்டிக்காயை முதல்ல கட் பண்ணணும், அதுக்கடுத்து கட்டெரும்பை கட் பண்ணணும், அதுக்கடுத்து சுண்டலியை கட் பண்ணி தான் எனக்கு பலி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுடலை மாடனே வரம் கேட்டதுனால, அதுக்கடுத்து அவரே அந்த மாதிரி வரங்கள் கேட்கறதுனால உடனே அவருக்குன்னு தனியா ஒரு கோயில் கட்டி அதுல அவர் கேட்ட படையல்கள் மட்டும்தான் அந்த கோயில்ல இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. காலங்கள் மாறாமல் பல தலைமுறைகளாக சுடலை மாடனுக்கு கொமட்டிக்காய் வெட்டி, அதுக்கடுத்து கட்டெரும்புகளையும் வெட்டி, அதுக்கடுத்து சுண்டலிகளை வெட்டி பலி கொடுத்து தான் அந்த கொடை விழாவை நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான சுடலை மாடன் கொடுக்க பலிகளோ இல்ல வித்தியாசமான சுடலை மாடன் கோயிலோட வரலாறோ எதுவும் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்ல வேளை தவசிபாறையில் இருந்த சுடலை மாடன் தென் தமிழகத்துல வேற எங்கேயுமே வந்து நிக்கல. ஏன்னா தென் தமிழகத்துல இந்த மாதிரி சின்ன பசங்க கோயில் கட்டி விளாண்டதுனால அந்த கொடை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சுடலை மாடன் ஒரு கோயில் கேட்ட மாதிரி எல்லா பக்கத்துல உள்ள சுடலை மாடன்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தென் தமிழகத்துல மட்டுமே குறைஞ்சது பல கோடி சுடலை மாடன் கோயில்கள் உருவாயிருக்கும். காரணம், கோயில் கட்டி சாமியாடுதல் ஆட்டுங்கிறது தென் தமிழகத்தோட ஒரு பாரம்பரிய கலை மாதிரியானது. ஏன்னா தென் தமிழகத்துல உள்ள பசங்க எல்லாருமே அவங்களோட குழந்தை பருவத்துல கட்டாயமா வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்துவோ சரி, கிறிஸ்டினோ சரி, முஸ்லீமோ சரி, யாரா இருந்தாலும் சரி, தன்னோட வாழ்க்கையில ஒரு முறையாவது கோயில்ண்டு கட்டி அதுக்கு பூஜைண்டு கொடுத்து அதுக்கு ஒரு பலிண்டு கொடுத்து கண்டிப்பா அந்த ஒரு விளையாட்டு விளாண்டுருப்பாங்க. இது தென் தமிழகத்தோட பாரம்பரிய விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான விளையாட்டுகள் நீங்க விளாண்டுருந்தீங்கன்னா அதை பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க விளையாட்டை கோயில் கட்டி விளையாடும்போது உங்க கோயில்கள்ல கொடுத்த பலிகளான, அதாவது எலியோ அணிலோ, அந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி பலிகள் கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.